ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல் வீவ்ஸ் ஆஃப் ஷேக் பாக்ஸ். நம்மளை பற்றி அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. தமிழ்னு பார்த்துருப்பீங்க. நம்ம சேனலுக்காக வாங்கின ஒரு சின்ன கேஜெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் மைக்ரோஃபோன். அதாவது மோஸ்ட் ஆஃப் தி நம்ம வீடியோஸில் முன்னாடி இப்போ வரைக்கும் வாய்ஸ் தான் நல்லா இருக்காது. சரி, அதை சரி பண்ணுறதுக்கு ஏதாச்சும் பட்ஜெட்டாக, நம்ம அவ்வளோ பெரிய சேனல் இல்லை, ஸோ பட்ஜெட்டாக ஏதாச்சும் ஒரு மைக்ரோஃபோன் கிடைக்கும்னு பார்க்கும்போது நான் இந்த மைக்ரோஃபோன் பார்த்தேன். இதில் உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு ரிசீவர் ஒரு டிரான்ஸ்மிட்டர் ஒன்று வந்துடும். இது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இப்போ நான் லைவாக உங்களுக்கு ஆடியோ குவாலிட்டி செக் பண்ணி காட்டுறேன். இப்போ ஆக்சுவலி என்னோடய ஆடியோ நீங்கள் கேட்டுட்ருப்பீங்க. இது மொபைலோட மைக்ரோஃபோனில் ரெக்கார்ட் ஆகிருக்கு. மொபைலில் மட்டும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பட் இது கேமராவில் யூஸ் பண்ணுறது இன்னொரு எக்ஸ்ட்ரா ஒரு பெனிஃபிட்டாக நான் பார்க்குறேன். ஓகே, இது ஒன்றும் பண்ண வேண்டாம். இது ஒரு ஃபஸ்ட் டைம்ஸ் பின்னாடி பவர் பட்டன் இருக்கும், ஆன் பண்ணிங்கன்னா இப்படி ஆன் ஆயிரும். இது ரெண்டு லைட் நீங்கள் ரிசீவர் ஆன் பண்ணிங்கன்னா, இப்போ நான் ரிசீவர் ஆன் பண்ணுறேன். ஓகே, ரிசீவர் ஒரு ரிசீவர் தான் ஆன் பண்ணியிருக்கேன். ஆன் பண்ணால் ஒரு லைட்டு பிளிங்க் ஆகிறது ஸ்டாப் ஆகிடும். அப்படின்னா ஒரு ரிசீவர் பேர் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். டவர் மாதிரி இருக்குது மொபைல் மோடு. ஓகே, இப்போ நான் இதை மொபைலில் கனெக்ட் பண்ணி அப்படியே நான் ஆடியோ சேஞ்ச் பண்ணுறேன். எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஓகே, இப்போ வர்ற ஆடியோ இப்போ நான் யூஸ் பண்ணுற இந்த மைக்கில் இருந்து தான் ஆடியோ இப்போ ரிசீவ் பண்ணிகிட்ருக்கீங்க. இந்த ஃபஸ்ட்டு இருக்கிற லைட் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருக்குது. நாய்ஸ் கேன்சலேஷன் ஆனில் இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும் வாய்ஸு. ஸோ அது நீங்கள் ஒரு ஒன் டேப் பண்ணிங்கன்னா அது ஆஃப் ஆகிடும். இப்போ ஆடியோ குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நண்பா. ஸோ முன்னாடி இருந்த மொபைல் ஆடியோக்கும் இதுக்கும் எந்த அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே, நான் மறுபடியும் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணுறேன். இப்போ மறுபடியும் நாய்ஸ் கேன்சலேஷன் ஆன் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் வெளியெல்லாம் பைக்கில் போகிறீங்க, அப்போ எடுக்கணுன்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது யூஸ் பண்ணால் ஏர் விண்டு அதிக காற்று வரும்போது உங்களுக்கு அந்த காற்று சவுண்டு கேட்குறது ஓரளவு கண்ட்ரோல் ஆகும். ஸோ 2000 நம்ம ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. ஓரளவுக்கு எனக்கு ஓகே அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இன்னொன்று, நம்ம அதை அசைச்சோன்னா கொஞ்சம் வாய்ஸ் குறையிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. இப்போ நான் பேசும்போதே கொஞ்சம் அங்கங்கே அசைச்சா அப்போ வாய்ஸ் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குது. கை இங்கே வச்சு தான் ஒரு மாதிரி இருக்குது, கொஞ்சம் அவுட்னா ஒரு மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் கொஞ்சம் ஸ்டேபிளாக வச்சுருக்கணும். ஓகே, இந்த ஆடியோ செக் பண்ணி பாருங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வ்ளாக்ஸ் பண்ணலாம்னு சொல்லி இருக்கோம். அதில் பண்ணுற வீடியோஸில் நான் இதை யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி உங்களோட சஜஷன் சொல்லுங்கள். ஓகே, இப்போ இதை நான் இன்டோரில் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன் வீட்டுக்குள்ளே. ஸோ நம்ம அப்படி வெளியே போய் எப்படி இருக்குன்னு சொல்லி ஆடியோ செக் பண்ணலாம். ஓகே, சேம் பிளேஸில் மைக்ரோஃபோன் இல்லாமல் மாதிரி கட் பண்ணுறேன். இப்போ வாய்ஸ் எப்படி இருக்கு? நாய்ஸ் ரொம்ப கேட்குதா? நிறைய கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இப்போ நான் வெளியில் இருக்கேன். வெளியிலனா வீட்டுக்கு வெளியே அவுட்டோரில் இருக்கேன். இப்போ என்னோடய வாய்ஸ் எந்த அளவுக்கு கேட்குதுன்னு சொல்லி சொல்லுங்கள். ஓகே, அதுக்கு வண்டி எதுவும் போகலை. ஸோ இப்போ வாய்ஸ் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2000 ரூபாய்க்கு ஒரு பட்ஜெட்டில் நம்ம இப்போ தான் ஸ்டார்டிங்கில் வ்ளாக் ஸ்டார்ட் பண்ணுறோம். என்னால் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ண முடியாது ப்ரோ. நம்ம ஆல்ரெடி கேமிங் சேனல் வச்சுருக்கோம். கேமிங் சேனலுக்கு ஓரளவுக்கு எல்லாம் செட் பண்ணிட்டோம். வ்ளாகுக்கு இன்னும் எதுவும் செட் பண்ணல. ஸோ நம்ம அதான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ எனக்கு ஏதாச்சும் ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன்னா கண்டிப்பாக இதை நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா ஓரளவுக்கு ரொம்ப மோசமாக இல்லை, ஓகேவாக இருக்குது. அந்த ப்ரைஸ்க்கு ஒருத்துங்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ நீங்கள் என்ன மைக் யூஸ் பண்ணுறீங்க? நீங்கள் எதுவும் மைக் யூஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க. இல்லை ப்ரோ, இதை விட இது பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இது இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு அருமையான வீடியோவில் சந்திப்போம். டாடா பை பை, see you, love you guys, bye.